டெல்லியில் மத்திய அரசு போராடக்கூடிய மாணவர்களை எப்படி கையாளுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் போராடக்கூடிய மாணவர்களை தாவேக அரசு கையாளுது அப்படின்ற அந்த ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரோட அணுகுமுறை ஒரே மாதிரியா இருக்கு. போராட விட மாட்டேங்கிறாங்கல்ல, போராட விட மாட்டேங்கிறாங்க. நேற்று அமைச்சர் சொல்றாரு யாருக்கும் இடையூறு இல்லாமன்னு. கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸை குண்டு கட்டா தூக்கிட்டு வெளில போறாங்க, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை எதுக்கு பண்ணணும்? அவங்க என்ன அற வழியில் தானே போராட போகிறாங்க. இங்கே என்னன்னா லக்ஷ்மி சொன்ன மாதிரி அங்கே இப்போ போராடுற மாணவர்களுடைய டிமாண்ட் வந்து நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை கலைங்க. இது எஜுகேஷன் சிஸ்டமையே வந்து பிஜேபி வந்து மாற்றி வச்சிருக்கு, அந்த மந்திரியை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய குரல் 10 வருஷமா நீட்டே வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒருமித்த குரல்ல 10 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டு தான். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு நீட் எதிர்ப்புல ஒற்றுமையா இருக்கு. நீங்க கேட்கறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் தான், ஆனா நாங்க வந்து ஒரு ஓவரால் கேட்கிறோம், கம்ப்ளீட்டா மாத்துங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை கேட்கிறோம். ஏன்னா நீட் அப்படிங்கிறது வந்து மெரிட் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் பேசுறீங்க. நீட்னால மெரிட், நீட் இல்லாததுனால இதுவரைக்கும் வந்த டாக்டர்ஸ்னால எந்த மெரிட் பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாடு வந்து நீட்டுக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறத 10 வருஷமா நாங்க போராடினோம். இன்னைக்கு தான் எங்களை பார்த்து நீங்க போராடுறீங்க. உங்களுக்கான போராட்டத்தில் எங்க மாணவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய உணர்வாக அவர் வந்து இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎம்கே மேல பிரஷரும் போட்டிருக்கலாம். நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கிறீங்க, இங்க மாணவர்கள் வந்து இவ்வளவு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க பாருங்க, நாங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறோம். நீங்க நாடாளுமன்றத்தில் மேகதத்துவோட பேசும்போது நீட்டியும் பேசுங்க, நீங்க போய் நாடாளுமன்றத்தில் போராடுங்கன்னு டிஎம்கேக்கு பிரஷரும் கொடுத்துருக்குறான். இது ஒரு பெரிய மிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் வந்து வெளியில சொல்றாரு இந்த போராட்டத்தை நசுக்குகிறார்கள். உண்மைதான். நீங்க போராடுற மாணவர்கள் தரக்கூடிய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துக்கு நகர வேண்டியதற்குன்னு திரு சண்முகம் சொல்ற அளவுக்கு பிரச்சனை முத்திருச்சு. இல்ல பிரச்சனை முத்திருச்சா இல்லையாங்கிறது இல்ல சார், மாணவர்களை நீங்க போராட அலோவ் பண்றீங்களா இல்லையாங்கிறது தான். சரி, நீங்க மாணவர்களை போராட அலோவ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா மெரினாவை ஏன் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ஸா வச்சிருக்கிறீங்க? நீங்க மாற்றம் சொல்லிட்டு தானே வந்தீங்க. மெரினாவை முதல்ல மூடினது வந்து மெரினால அந்த மெரினா புரட்சி வெடித்த பிறகு மெரினாவை மூட ஆரம்பிச்சாங்க. அதிமுக காலத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மூடிடுவாங்க. திமுக காலத்திலையும் அதையே திமுக அரசும் கடைபிடித்து வந்தது. அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மாணவர்கள் வந்து மெரினால போராடினா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமா மாறாம பார்த்துக்க வேண்டியது போலீஸோட கடமை தானே. அப்ப மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை அலோவ் பண்றதுல என்ன பிரச்சனை? இங்க எந்த பிரச்சனையும் வரலையே, இது வரைக்கும் வெடிக்கலையே பிரச்சனை. மாணவர்கள் உணர்வு பூர்வமாக அங்க டெல்லியில நடக்கிறவங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டினுடைய 10 வருஷ கால டிமாண்ட் சார் நீட் வேண்டாங்கிறது. அவங்க கேட்கறது வந்து மினிஸ்டரை இது பண்ணுங்க, நீட்ல இருக்கிற குளறுபடிகளை கலைங்கிறாங்க. இங்க நீட்டே வேண்டாங்கிறாங்க. நீட்டுக்கு முன்னால இருந்த டாக்டர்ஸால எங்க பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து அவ்வளோ ரோபஸ்டா இருக்குது. இன்னைக்கு கூட தாவேகாவினுடைய அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றார் தமிழ்நாட்டில் அவ்வளவு ரோபஸ்டா இருக்கு அந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம். இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை கட்டமைச்சது யாரு? இந்த பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்தை இனி தூக்கி நிறுத்துறது யாரு? நீட் எழுதாத மருத்துவர்கள் தான். நீட் எழுதின மருத்துவர்கள் வந்து சிஸ்டத்துக்குள்ள வந்தே 3 வருஷம் 4 வருஷம் தான் ஆகுது. இல்ல என்ன நோக்கமா இருக்க முடியும்? மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்கணும்ன்ற இடத்துக்கு தாவேக அரசு நகருது. ஒடுக்கணுங்கிறத விட அதை வேண்டாம், அவங்க எதுக்கு அது ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க? அதனால வந்து மத்திய அரசு ஏதாவது சங்கடம் அடைஞ்சிருவாங்களோ, அதனால ஏதாவது ஃபண்ட்ஸ் நின்றுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இல்லைன்னா இதை அலோவ் பண்ணீங்கன்னா
நான் வந்து உங்களை ஆம்பிளிஃபை பண்ணி நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற லெவலுக்கு கூட சொல்லலை. அந்த ஸ்பான்டேனியஸாக நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை போலீஸ் ஸ்பான்டேனியஸாக என்னென்ன ப்ரீகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த ப்ரீகாஷன்ஸ் எடுத்து பர்மிஷன் கொடுத்து நீங்கள் இப்படி தான் நடத்தணும், 10 மணிக்குள்ளே முடிச்சிடணும், இந்த கோஷங்கள் எழுப்பக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் ப்ரொட்டஸ்ட் கொடுத்தா கூட அது பெருமளவில் ரீச் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து தமிழ்நாடு நீட் எதிர்ப்பில் எவ்வளோ தீர்க்கமாக இருக்குதுன்னு நாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள்.